Hello students, welcome back to my channel. So 12th standard biology public exam 2025க்கு இன்னும் ஒரு 1.5 நாள் இருக்குது. ஸோ நீங்கள் 70 out of 70 எடுக்கிறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 2 mark and 3 mark 5 mark கொஷின்ஸ் போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைடு ரெண்டுமே வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் ஒரு நல்ல மார்க் 70க்கு ஒரு 65 மார்க்குக்கு மேலேயாவது எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒன் வேர்டை பொறுத்தளவில் புக் பேக் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க. புக் இன்சைடு வந்து நான் ஒரு மெட்டீரியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வேர்டு புக் இன்சைடு என்ன கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புக் பேக் நீங்கள் ஆப்வியஸ்லி படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன் வேர்டை பொறுத்தளவில் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து 2 mark 3 mark 5 மார்க்கை பொறுத்தளவில் இப்போ நான் சொல்லக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன்சைடு சொல்லியிருக்கேன். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து லைக் ஒரு 70க்கு 65 ப்ளஸ்லாம் வேணாம், எனக்கு ஒரு 50 ப்ளஸ் ஆர் 45 ப்ளஸ் அந்த மாதிரி போதும் அப்படின்னா மஸ்ட் வந்து புக் பேக்கை வந்து ஃபுல்லாக படிங்க. புக் இன்சைடு அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 50-55 அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ புக்கு இன்சைடு வந்து படிக்க முடியாதவங்க, அதாவது இப்போ தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு முன்னாடி நான் பெருசாகவே எதுவுமே படிக்கலை, இப்போ தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறவங்க ஒரு 55 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 70க்கு சொல்கிறேன், 55 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க ட்ரை டு கவர் ஆல் த புக் பேக் கொஷின்ஸ். ஐ மீன் இம்பார்ட்டன்ட், இப்போ நான் சொல்லியிருக்க புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட் மஸ்ட் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மறந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பயோ பாட்டனி ஃபஸ்ட்டு, அதாவது உயிரி தாவரவியலை பொறுத்தளவில் சாப்டர் 1ல் கொஷின் நம்பர் 20, 22, 23, 25, 27, 29, 31, 33, 34, 36, 37, 38, 39 இந்த கொஷின் எல்லாமே 2 mark 3 mark வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செட் ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே வந்து 5 mark கொஷின்ஸ். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 40, 42, 43, 44, 45, 47, 49 இதெல்லாமே வந்து 5 mark கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பயோ பாட்னியை பொறுத்தளவு கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து லைக் 2 mark 3 mark 5 mark எல்லாமே கேட்குறாங்க. ஸோ ஒரு கொஷின்ஸ் அதனால் கம்பல்சரி இந்த யூனிட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாட்னி கொஷின் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுவாலஜி கொஷின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணி படிங்க. ஆல்ரெடி லீவ் இருந்துச்சு, நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பயாலஜிக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடாமலாம் இல்லை, முன்னாடியே நான் போட்டுட்டேன். ஸோ அதனால தான் நான் அவ்வளோ இடையில போடலை. ஸோ எனிவே, ஸோ இதை பாருங்கள். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின். அப்போமினேட்டிஸ், அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இது நியூரோஃபிலி அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்மே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். சாப்டர் 2ல் கொஷின் நம்பர் 22, 24, 25, 26, 27, 30, 31, 32லேருந்து 32, 33, 34 அப்புறம் 36 இந்த 4 கொஷினுமே வந்து இம்பார்ட்டண்டான 5 mark கொஷின். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே சாப்டர் 3 வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் நம்பர் 10, 12, 16, 17 இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 2 mark 3 mark, 13 and 18 வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark. புக் இன்சைடை பொறுத்தவரை 3.32 பேசேஜ் இருக்கும்ல உங்களுக்கு சாப்டர் அந்த புக்குள்ளே வந்து இருக்கும்ல. ஸோ 3.31, 3.1, 3.1,1 ஸோ அந்த மாதிரிலாம் அந்த பேசேஜ் இருக்கும்ல. ஸோ அதில் 3.3.2 ஓகேங்களா. ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் 4 பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் நம்பர் 16, 17, 18, 20, 21, 23, 25, 27, 28, 29, 30 பார்த்துக்கோங்க. 5 mark 22 and 26 நல்லா பாருங்கள். அண்ட் 4.2.2 அந்த பேசேஜ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுலேருந்து கேட்குறாங்க 5 mark, அதையும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 கொஷின் நம்பர் 13, 14, 17, 18, 20 16th ஒன்று மட்டும் 5 mark. பிடிசியோட அப்ளிகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக் இன்சைடில். அப்புறம் 5.4.2 நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 6ல் கொஷின் நம்பர் 20, 21, 22, 23, 26, 27, 30, 32, 33, 35, 39, 40, 42, 43, 44, 45, 46, 47, 48, 50, 51, 52, 53 இந்த ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட் உள்ளதெல்லாம் 5 marks இம்பார்ட்டன்ட். இதில் உள்ள டேபிள் 6.4ல் ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க புக் இன்சைடில், அந்த டேபிள் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சாப்டர் 7ல் கொஷின் நம்பர் 15, 16, 17, 18, 19, 24, 20, 23, 25 வந்து 5 mark. லாஸ் ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் பார்த்துக்கோங்க புக் இன்சைடில். அப்புறம் 7.2, 2.5, 7.2.6, 7.3.1, 7.3.2 முடிஞ்சால் 7.3.4 and 5 பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8ல் உங்களுக்கு வந்து 12th கொஷின், 14th, 15th, 16th, 17th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 18, 19, 20 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark.
அப்புறம் 8.1, 8.1.5, 8.9, 8.9.1 இதெல்லாம் புக் இன்சைடில் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9ல் கொஷின் நம்ம 19, 20, 21, 24 5 மார்க் பொறுத்தல 23rd கொஷின். அப்புறம் 9.5, 9.5.1, 9.6.2, 9.6.3 இதெல்லாம் புக் இன்சைடு. சாப்டர் 10ல் 14, 15, 18, 19 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க். அண்ட் 20th கொஷின் 5 மார்க்கு. 21, 28, 26, 24 2 மார்க் 3 மார்க்கு. 20, 22, 23, 25, 30, 33, 31 இதெல்லாம் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். அடுத்து பயோஸ்வாலஜி உயிரி விலங்கியல். ஸோ இதில் சாப்டர் 1ல் 5, 7, 8, 9, 10, 12, 13 பார்த்துக்குங்க. 14th ஒன் 5 மார்க்கு. சாப்டர் 2ல் 17, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 28, 33 பார்த்துக்குங்க. 29, 30, 31 5 மார்க்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து பார்த்துக்குங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் புக் இன்சைட் கொஸ்டின். சாப்டர் 3ல் 12, 14, 15, 16, 17, 20 வந்து 5 மார்க்கு. சாப்டர் 4ல் 21, 23, 24, 25, 27, 28, 29, 32, 33, 30, 36, 37 5 மார்க்கு. அண்ட் 4.7 டேபிள் பார்த்துக்கோங்க. சாரி 4.7 வந்து பேசேஜ் பார்த்துக்கோங்க. சாப்டர் 5ல் 15, 17, 18, 20, 22, 24, 25, 27, 28, 29, 30, 31. சாப்டர் 6ல் 17, 25, 26, 29, 30, 20 and 23 5 மார்க்கு. ஃபிகர் 6.1 பேசேஜ் 6.5.3 பார்த்துக்கோங்க. சாப்டர் 7ல் 16, 17, 18, 22, 23, 24, 25, 27, 28, 29, 20 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. டேபிள் 7.1, 7.2, 7.3, 7.5, 7.6 இந்த டேபிள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த டேபிள்ஸ் வந்து புக் இன்சைடு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ தென் சாப்டர் 8ல் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 8லேருந்து 15 வரைக்கும். சாப்டர் 9ல் 12, 17, 20, 21, 27 வந்து 5 மார்க்கு. சாப்டர் 10ல் 13லேருந்து 20, 32 சாரி 13வது கொஷின் 13லேருந்து 32 வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 24லேருந்து 32 வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் வந்து 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் பயாலஜியில் படிக்க வேண்டிய புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஷின். இஃப் யூ ஹேவ் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் ஒரு 65+ அவுட் ஆஃப் 70 ஒரு 70க்கு ஒரு 65+ ஆகுது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். நீங்கள் வந்து லைக் வந்து நீட்டு பேராமெடிக்கல் அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா பயாலஜி மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ புக் இன்சைட் புக் பேக் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, என்னோட எய்ம் வந்து இன்ஜினியரிங் தான் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த லீவை வந்து ப்ராப்பராக எத்தனை நாள் கெமிஸ்ட்ரிக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனக்கு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் மார்க் தான் இன்ஜினியரிங்க்கு வந்து தேவை. பயாலஜி மார்க் நாட் நீடட். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்கோர் ஒரு 55, 60 எடுத்தால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் த PDF ஆன் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்கும். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.